வணக்கம் நேர்களே, புதிய ஒரு தொடக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த நிகழ்ச்சியில் ராஜயோகத்தை பற்றி பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்னும் விவரமாக கூறுவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் பிரம்மாகுமாரி சகோதரி மஞ்சு அவர்கள். இவர் கடந்த 45 ஆண்டுகளாய் ராஜயோகம் பயிற்றுவித்து வருகிறார். பிரஜாபிதா பிரம்மாகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸான மவுண்ட் அபு ஞானசரோவரில் 35 ஆண்டுகளாய் இறை சேவை செய்து கொண்டு வருகிறார். உங்கள் அனைவரும் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். ஓம் சாந்தி சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. கடந்த நிகழ்ச்சியில் ராஜயோக தியானம் பற்றி கேட்டுட்டு இருந்தோம். அதை பற்றி இன்னும் விவரமாக கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர். நிறைய விதமான மெடிடேஷன், யோக, தியான விதானங்கள் உலகத்தில் இருக்குது. ஆனால் ராஜயோகம் என்றது ஒரு உயர்ந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன். வாய்? இட்ஸ் பிகாஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான மெடிடேஷன்ஸ் எங்கேயோ கனெக்டட் வித் த ஃபிசிக்கல் பாடி. அதாவது சவுண்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது விளக்கு வைப்பாங்க, ஏதாவது மந்திரத்தின் மேலே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, ப்ரீதிங் மேலே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லை சம் சவுண்ட், சம்திங் லைக் தட். அதாவது இந்த உலகத்தில் உள்ள ஒரு இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் தி மேட்டர். இந்த பஞ்ச தத்துவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, 5 தத்துவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதுக்குள்ளவே இந்த உலகத்தில் உள்ள இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்குள்ளவே இருக்கக்கூடிய ஒரு பொருள்கள் மேலே அவங்க மனசை கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அல்லது மனசை அமைதிப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. இப்போ மனசுன்றது ஃபிசிக்கல் கிடையாது. ஆமாம். இட்ஸ் நான் ஃபிசிக்கல், இட்ஸ் மெட்டாஃபிசிக்கல். இந்த 5 தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்படி இருக்கிறதுனால இந்த 5 தத்துவங்களால் உள்ள எந்த பொருளானாலும் அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்போ உங்கள் காலுக்கு ஒரு ஊசி குத்திருக்கு, அல்லது ஒரு முள்ளு குத்திருக்கு, ரொம்ப ஃபைன் முள்ளு குத்திருக்கு, அது எப்படி எடுப்பீங்க? அதுக்குண்டான ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து, வாட் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்? பிளக்கர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். யூ நீட் அ வெரி ஃபைன் திங், பர்டிகுலரான அது ரொம்ப ஃபைனாக இருக்கிறதுனால ரொம்ப ஊசி அல்லது அந்த முள் ரொம்ப மெலிசாக இருக்கும். அந்த மெலிசான ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப ஹெவியான பொருளை யூஸ் பண்ண முடியாது. இவ்வளோ பெரிய ஹேமரோ இல்லது அந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கும் ஒரு ஃபைனான மெட்டீரியல், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டே வேணும். அது ஊசியாலேயோ பின்னாலேயோ தான் எடுக்க முடியும். கண்டிப்பாக. யூ நீட் அ ஃபைன் திங். ஸோ மனசுன்றது இட்ஸ் நான் ஃபிசிக்கல். அப்படி இருக்கிறதுனால அதை ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக, ஒருமுகப்படுத்துறதுக்காக, அல்லது அந்த மாதிரி மனசை அமைதிப்படுத்துறதுக்காக இந்த உலகத்தில் உள்ள ஃபிசிக்கல் பொருளால் எப்படி முடியும்? அது கூட நான் ஃபிசிக்கல். மனசு என்றது எண்ணங்கள், மனசுன்றது ஒரு சைத்தன்யமானது, இட்ஸ் அ லிவிங் திங். அப்படி இருக்கிறதுனால அந்த மனசை அமைதிப்படுத்துறதுக்காகவோ, அல்லது அந்த மனசை ஒருமுகப்படுத்துறதுக்காகவோ, அல்லது அந்த மனசை ரிலாக்ஸ் செய்கிறதுக்காகவோ சூக்ஷ்மமான அல்லது இந்த 5 பொருளுங்களுக்கு, தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டது, 5 எலிமெண்ட்ஸ்க்கு அப்பாற்பட்டது அந்த தாட் மூலமாகவே முடியும். மைண்ட் கேன் பி கண்ட்ரோல்ட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் ஆர் கேன் பி ரிலாக்ஸ்ட் ஓன்லி த்ரூ த மைண்ட். முள்ளால் தான் எடுக்க முடியும். ஸோ மனசு கூட அமைதிப்படுத்தணும், அது மனசால் தான் முடியும். ஒன் திங். அதனால தான் இதுக்கு ராஜயோகா அப்படின்னு சொல்லுவாங்க. இது டோட்டல் ஃபோக்கஸ் நம்ம அந்த உள் மனதின் மேலே போகும். இதுக்காக நம்ம எந்த வெளியில் உள்ள ஒரு பொருள்களை ஆதாரம் பண்ணி, அதனுடைய பேஸ் பண்ணி மைண்டை நம்ம இது பண்ணுறதில்ல. இப்போ இந்த பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது மேலே நான் கான்சென்ட்ரேட் பண்ணி மனசை அமைதிப்படுத்த ட்ரை பண்ணி கொஞ்சம் அளவுக்கு, ஓரளவுக்கு நான் இந்த பூ பார்க்க மைண்ட் ரொம்ப குளிர்ச்சி ஆகிற போல்,
காம் ஆகிற போல் ஐ ஃபீல். Feel it. கொஞ்சம் நேரம் ஆயிட்ட பிறகு திஸ் மேட்டர் cannot have any effect on the mind. Because it's always said mind over matter. It's not matter over mind. மைண்ட் மேட்டர் அப்படின்னு இருந்தால் மைண்டுக்கு தான் நிறைய சக்தி இருக்குது, மேட்டருக்கு இல்லை. இப்போ மைண்ட் எவ்வளோ வீக்காக இருக்குன்னா இந்த மேட்டருக்கு அடிமையாயிட்டிருக்கு. மேட்டர் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும், இது இருந்தால் தான் நான் இப்படி இருக்க முடியும். எல்லாரோடைய மனநிலையே அப்படிதான் இருக்கு. மியூசிக் இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு, சினிமா பார்த்தா நல்லா இருக்கு, பீச்சுக்கு போனா நல்லா இருக்கு, பார்க்கு போகணும், நான் டூர் போகணும், இந்த மாதிரி டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ மைண்ட் இஸ் நாட் ஓவர் மேட்டர், மேட்டர் இஸ் ஓவர் மைண்ட். எல்லாமே நல்லா இருந்தால் மனசு நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு இல்யூஷன்ல இருக்கும் நம்ம. இப்போ அதெல்லாம் போய் இல்லையே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் நிறைய குப்பை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாரோ வராங்க, சடனாக ஒரு கெஸ்ட் வராங்க, உங்களுக்கு தெரியும் 5 மினிட்ஸில் அவங்க வர போகிறாங்க. அப்போ என்ன செய்வீங்க? ஃபட் டக் 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 எல்லாம் பண்ணி அது மேலே நல்ல ஒரு கார்பெட் போட்டுட்டு வச்சுடுவோம். வரவங்க ஐயோ எவ்வளோ நல்லா இருக்கு உங்கள் வீடு, ஆனால் கார்பெட் கீழே குப்பை இருக்குதுன்றது தெரியாது. ஸோ இட்ஸ் சம்திங் லைக் தட். வெளிப்படையாக நம்ம எல்லாம் நல்லா இருக்கிற போல வச்சுட்டு இருக்கோம், ஆனால் மனசுக்குள்ள உள்ளக்குள்ள we are really not organized. அதாவது வெளியில அழகுபடுத்திட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ள அழுக்காகவே இருக்கும். அழகு அப்படின்றது நான் சொல்ல வரல, அது தேவை, ஓகே, அதை வச்சுக்கலாம், ஒரு கிளீன்லினஸ்ன்னு சொல்லலாம், அது ஓகே. பட் அதாவது வெளிப்படையாக சந்தோஷமாக இருக்கிற போல, நல்லா இருக்கிற போல, இதெல்லாமே சரியா இருக்கிற போல நம்ம இருந்துட்டு அது இருக்கோம், உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம். ஆனால் இது இருந்தால் இதெல்லாம் சரியா இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்கேன், இப்படியெல்லாம் இருந்தால் நான் இப்படி இருப்பேன். ஒன்று இது டிபெண்ட். சரி, எல்லாமே சரி இருக்கிற போல இருந்தால் அவங்க சந்தோஷமாக இருக்கிற போல இருக்கிறாங்க ஒழிய ஆக்சுவலாக அவங்க சந்தோஷமாக சுகமாக இல்லை. அமைதி என்றது ஒரு நிலையான ஒரு பெர்மனண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அது டிபெண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கிடையாது. ஸோ இதுக்கு ராஜயோகா அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு பயிற்சியை ப்ராக்டிஸ் செய்ய செய்ய நம்மளுடைய அந்த மனநிலை ஏற்படும். we create that permanent state of mind. அப்படி இருக்கிற பொழுது மைண்ட் மெட்டீரியல் மேலே ஆதாரப்படாது, டிபெண்ட் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கிரியேட் ஆகாது. அதனால தான் இதுக்கு ராஜயோகா. இட் மீன்ஸ் இட்ஸ் இண்டிபெண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். யார் எப்படி இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும், அவங்க சத்தம் போட்டுட்ருக்காங்களா, அவங்க சும்மா இருக்கிறாங்களா, பீச்சுக்கு போகிறேனோ இல்லையோ, இவங்க என்னோட நல்லா பழகுறாங்களா இல்லையோ, அதெல்லாம் எனக்கு மேட்டரே இல்லை. அதை பேஸ் பண்ணி என்னுடைய மைண்ட் இல்லை. இப்போ என் மைண்ட் இண்டிபெண்ட்டாக ஸ்திரமாக இருக்குது. யாராவது நம்மளை பார்த்து சிரிக்கலைன்னா நமக்கு மனசுக்கு கஷ்டமாயிடுது. இதெல்லாமே அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனசு மேலே ரொம்ப எஃபெக்ட் ஆகும். நான் சிரிச்சும் நீங்கள் சிரிக்கலை, நான் ஹலோ சொல்லி நீங்கள் என்னை கண்டுக்காமல் போயிட்டீங்க, ரொம்ப ஹர்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் உங்கள் பிஸியில் நீங்கள் இருக்கீங்க, பட் நான் செஞ்சும் நீங்கள் அதாவது எவ்ரி சிங்கிள் திங் அது நெக்லிஜிபிள் ஆன ஒரு விஷயங்களை கூட மனசு ரொம்ப பாதிக்கும். அவ்வளோ நம்ம டிபெண்ட், அவ்வளோ வீக் ஆகிட்டுருக்கு மைண்ட். அதை மட்டும் இல்லை, டிஸ்டர்ப் ஆகுது. அதை பற்றி எவ்வளோ யோசிக்கிறோம் தெரியுமா? ஏன் இவங்க ஹலோ சொல்லலை, எதுக்கு சொல்லலை, அன்றைக்கி ஏதாவது அப்படி நடந்தது அதை பற்றி நினச்சிட்டு இப்படி பண்ணுறாங்களோ, இல்லை இவங்க என்னை பற்றி அவங்களுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ, இவங்களோட அவங்க பேசிகிட்டு இருந்தாங்கோ, அன்றைக்கி ஏதோ நடந்ததை பற்றி இவர் அதுக்கு சொல்லி ஏதேதோ கற்பனை செய்து இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா, இந்த மாதிரி யோசித்து இல்லாததெல்லாம் இருக்கிற போல நினச்சி ஒரு ஃபுல் டே நம்மளுடைய மைண்ட் ஃபுல் டே போயிடும். எவ்வளோ வரைக்கும் மைண்ட் திங்க் பண்ணுன்னா, இந்த ஜென்மத்தில் அவர் முகத்தையே பார்க்கக்கூடாது, அவர் ஹலோ சொன்னாலும் நான் அவங்களே நம்மளை பேசினாலும் நான் பேச மாட்டேன், அந்த அளவுக்கு கூட டிசைட் பண்ணிடுவோம். ஒரு தடவையாவதும் இவங்க ஏதாவது அவங்களுடைய ப்ராப்ளமில்
அவங்க இருந்து அப்படி நோட்டீஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்களோ, அல்லது நோட்டீஸ் பண்ணியும் ஸோ வி டோன்ட் ட்ரை டு see ஃப்ரம் தியர் சைடு. அவங்க நிலை எப்படி இருக்கு அப்படின்ற அவங்களுடைய இடத்துல இருந்து நம்ம அந்த சுச்சுவேஷனை பார்க்க மாட்டோம். பார்க்கறது இல்ல. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம எவ்வளோ தூரம் சிந்திச்சு 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 அது இல்லாதது இருக்கிற போல உருவாக்கி நம்மளே குழப்பிட்டு மற்றவங்களை குழம்பி ஸோ வி கிரியேட் அ பிக் சுச்சுவேஷன். அது அவ்வளோ தூரம் யோசிச்சு யோசிச்சு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கூட ஆகும். அண்ட் மோர் வி திங்க், ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை பற்றி எவ்வளோ அதிகமாக யோசிக்கிறோமோ அவ்வளோ ஒரு மைண்ட் பவர், மனசனுடைய ஒரு சக்தி அவ்வளோ குறைஞ்சிட்டே போகும். எவ்வளோ குறையுமோ அவ்வளோ அதிகமாக சிந்திக்கும். எவ்வளோ அதிகமாக சிந்திக்குமோ அவ்வளோ அது நெகட்டிவ் தாட் தான் அதிகமாக வரும். இதுதான் கணக்கு. ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கு சிஸ்டர். சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம், கணக்குன்னு சொல்லலாம், வாட் எவர் இட் இஸ். பட் இதுதான் இதனுடைய ப்ரொசீஜர். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம ரொம்ப அதிகமாக யோசிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகும் மைண்ட். ஒவ்வொரு தாட் பின்னாடி, ஒவ்வொரு சிந்தனை பின்னாடி ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்போ நான் ஹலோ சொல்லலை அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு 100 தாட்ஸை க்ரியேட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 எண்ணங்கள் என் மனசில் வந்து ஏன் இப்படி இருக்கலாம், அவங்க வேணும்னு செஞ்சாங்களா, இல்லை சும்மா விளையாட்டுக்கு செஞ்சாங்களா, சீரியஸாக செஞ்சாங்களா, இல்லை இவங்க சொல்லி கொடுத்து செஞ்சாங்களா, இவங்களுக்கு திமிரு, இந்த மாதிரி ஒரு 1க்கு 100 ஒரு சின்ன விஷயத்தை பற்றி 100 சிந்தனைகள் நான் மனசில் சிந்திச்சேன்னா அது பின்னாடி 100 ஃபீலிங்ஸ் இருக்கு. இப்போ வி ஃபீல் எவ்ரி தாட். ஒவ்வொரு சிந்தியும் நான் ஃபீல் பண்ணி 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 பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இப்போ அந்த ஃபீலிங் என் மனசில் நிறைஞ்சிருக்கு. என் மனசு நிறைய அந்த அந்த ஒரு விஷயத்தை பற்றி, அந்த ஒரு மனிதன் பற்றி 100 சிந்தனைகள், நான் ஜஸ்ட் 100ன்னு சொல்லிட்டு இருக்கேன், மேலேயும் இருக்கலாம். ஓகே, 100 சிந்தனைகள் மனசில் இருந்தால் அந்த 100 ஃபீலிங்ஸோட அது பிட்டர் ஃபீலிங்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். கசப்பான, வேண்டாத, எனக்கு பிடிக்காத, அதாவது மனசுக்கு அமைதி கொடுக்காம இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் நானே கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். யாரும் காரணம் இல்லை, அதுக்கு நான் காரணம் யாரும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் நானே கிரியேட் பண்ணி அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை நீங்கள் அமைதி அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ இந்த ஃபீலிங்குக்கு காரணம் யாரு? முழுக்க முழுக்க காரணம். இப்போ சிச்சுவேஷன் ஒன்றும் இல்லை, இந்த சிச்சுவேஷன் கூட சூழ்நிலை கூட நானே கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த ஒரு அந்த மனிதன், அந்த தட் பர்சன் என்னை எந்த விதத்திலும் ஹார்ம் பண்ணல, எனக்கு எந்த விதத்திலும் தொந்தரவு கொடுக்கல, நான் சொன்ன ஹலோக்கு அவர் ரிப்ளை பண்ணல, அவ்வளோதான். இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எனக்குள்ள ஒரு 100 ஃபீலிங்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன்னா திருப்பி 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 அந்த அவருடைய முகம் திருப்பி திருப்பி என் மனசில் வருது. இப்போ இந்த 100 தடவை சிந்தனை, அந்த 100 ஃபீலிங்ஸோட நான் புக் எடுத்து படிச்சுட்டு இருந்தா எனக்கு மண்டையில் ஏதாவது ஏறுமா? இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நான் ப்ரேயர் பண்ண உட்காந்துட்டு இருக்கேன், பூஜை பண்ண சுக்லாம்பிரதரம் பூ போட்டுட்ருக்கேன், ஏதோ கொஞ்சமாவது அந்த கடவுள் பற்றி எனக்கு கான்சென்ட்ரேட் வருமா? எனக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர்கள் என் சுற்றி இருந்தாலும் அவங்களோட பேச குட் மியூசிக் வந்துட்டு இருக்கு, நான் கேட்க முடியும். அந்த நாள் முழுவதும் வந்து வேஸ்டாக போயிடும். ஸோ இந்த ஜாய், என்ஜாய் லைஃப் இஸ் டு என்ஜாய். வாழ்க்கைன்றது ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஒரு உற்சாகத்தோட, ஒரு அமைதியோட, அன்போட, சந்தோஷத்தோட வாழ்கிறது தான் வாழ்க்கை அப்படின்றாங்க. இப்படி இந்த மாதிரி இல்லாத ஒரு ஃபீலிங்ஸோட, இல்லாத எண்ணங்களோட, பயமா, கோவமா, இரிட்டேஷன்னா, இந்த மாதிரி வாழ்கிறது அதை வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டாங்க. இது மரணத்தோட பயங்கரமானது. மரணம் ஒரு தடவை தான் செத்து போயிடுவாங்க, ஃபினிஷ். இது இவ்வளோ ஃபீலிங்ஸு செத்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இதை வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி கணக்கு போட்டால் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா, செத்துட்ருக்கோமா? செத்துட்ருக்கோம் சிஸ்டர். என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஐ ஹேவ் எவ்ரி திங். பட் நானே என்னுடைய லைஃப்பை மிசரபிள் ஆக்கிட்டுருக்கேன். இதுக்கு காரணம் அவ்வளோ பெரிய காரணம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன விஷயத்தையே நம்ம இவ்வளோ சிந்திச்சு, இவ்வளோ ஒரு கசப்பான, வேண்டாத, ஒரு
எனக்கே துன்பம் உண்டாகக்கூடிய ஃபீலிங்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற பொழுது இதுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய விஷயம் வந்தா, அதை விட கொஞ்சம் பெரிய விஷயம் வந்தா நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன்? சரி, அவர் பேசவே இல்லை அப்படின்றதுனால இவ்வளோ சிந்திச்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம எவ்வளோ சிந்திக்கிறோம். சில சில பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இது சொல்கிறாங்க, வாய் திறந்து சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு இப்படி சொன்னீங்கல்ல, சாகிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். இவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னீங்க, நான் மறக்க மாட்டேன். அந்த சொன்ன ஆள் அதை மறந்துட்டாரு. அவர் சாப்பிட்டு தூங்கி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் கேட்டேன் நான், எனக்கு தூக்கம் இல்லை. இவர் இப்படி சொன்னார், அவங்க அப்படி சொன்னாங்க சொன்னாங்க சொன்னாங்க. அது நினச்சி நினச்சி அந்த துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். சரி, நீங்கள் சொன்னது ஒரு தடவை தான், அதை நான் 20 தடவை நினச்சி பார்த்தா அந்த 20 தடவை துன்பத்தை எனக்கு நானே கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை எனக்கு துன்பத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நினச்சி நினச்சி நான் 40 தடவை நினைக்கிற பொழுது எனக்கு நானே 40 தடவை துன்பத்தை கொடுத்தேன். 40 வாட்டி ஹர்ட் ஆகுறது. ஹர்ட் செய்யறது புண்ணியமா பாவமா? பாவம். இப்போ நீங்கள் ஒரு தடவை பாவம் செஞ்சால் நான் 40 தடவை பாவம் செஞ்சுருக்கேன். அவ பெரிய பாவி யார்? ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி ஸ்மால் திங்ஸ். ஆனால் இப்போ இது லைஃப், திஸ் இஸ் ரியல் லைஃப். இந்த லைஃப்பை நான் தான் மாஸ்டர். இந்த லைஃப்பை நான் எப்படி போடணும்? காரில் உட்காந்துட்ருக்கேன், அந்த கார் எப்படி ஓட்டணும், லெஃப்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுமா, ரைட்டில் திருப்பணுமா, அதுக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் என் கையில் தான் இருக்குது. அப்படின்ற பொழுது இவன் குறுக்க ஏன் வந்தான், நாய் ஏன் வந்தது, பூனை ஏன் வந்தது, அவனுக்கு லாரிக்காரனுக்கு புத்தி இல்லை, லாரி வரக்கூடாது. என்ன வந்தாலும் நான் என்னுடைய வண்டியை சேஃபாக கொண்டு போகிறது தான் என்னுடைய தர்மம். யாரை ப்ளேம் பண்ணாலும் வாழ்க்கை எனது தான், நான் தான் அதுக்கு மாஸ்டர், நான் தான் அதுக்கு டிசைட் பண்ணக்கூடியவன். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் ஹர்ட்டாக எடுத்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு டெரிவலாக க்ரியேட் பண்ணிட்டேன். வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை, உண்மையான பிரச்சனை அப்படின்ற வரும் பொழுது நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவோம்? அதனால அது இப்போ உள்ள ஒரு டோட்டல் உலகத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக அதை எடுத்துடுவாங்க. அவங்க டாலரன்ஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா வயசுலையும், ஆல்மோஸ்ட் பெரியவர்கள்லேருந்து எல்லா வயசுலையும். அதாவது இதை வந்து குறையாவே சொல்கிறாங்க. தே ஆர் பிளேமிங் அதர்ஸ். மற்றவர்களை வந்து குறை சொல்கிறாங்க தவிர தன்னை பற்றி எதுவுமே ஆழ்ந்து கவனிக்கிறது இல்லை. சின்னதுலேருந்து இந்த ப்ளேம் பண்ணுறக்கூடியது ஒரு நம்மளுக்கு பழக்கமாக மாறிட்டுருக்கு. சின்ன குழந்தைங்களாக இருக்கும் பொழுது அது அம்மா அப்பா தான் கற்றுக் கொடுப்பாங்க நம்மளுக்கு. குழந்தை நடந்துட்டு போய் டக்குன்னு தவறி விழுந்துடுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது ஓன் கத்தும் குழந்தை. அப்போ அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, ஓ அந்த குழந்தை எப்போவாவது அமைதிப்படுத்தணும். உன்னை யார் விழ வச்சது, யார், இந்த பெஞ்ச் தானே, அந்த டேபிள் தானே, அதை அடிப்பாங்க. அதை அடிச்சுட்டு நீ ரொம்ப நல்ல நீ விழல, இந்த டேபிளால தான் நீ விழுந்த, இந்த சேரால தான் விழுந்த. உடனே அந்த குழந்தை வந்து அழுகை நிறுத்திடும். ஏன்னா நான் விழலை, இந்த டேபிள் என்னை விழ வச்சது, இந்த இது என்ன விழ வச்சது. ஸோ அது எங்கேயோ நம்ம அந்த சின்ன மனசில் அது அப்படி பதிஞ்சு போயிடும். அப்பத்துலேருந்து வி பிகின் டு பிளேம். நான் இல்லை, அது காரணம். கல் தடுக்கி நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கல் வந்து தடுக்கலை, நான் தான் வந்து பார்க்காம போயிருக்கேன் ஆக்சுவலாக பார்க்க போனால். ஸோ திஸ் இஸ் நம்ம சின்னதுலேருந்தே அந்த பிளேம் கேம் ஆரம்பமாகும். என்ன பார்த்தாலும் பிளேம் செய்கிறது, என்ன பார்த்தாலும் நான் தப்பில்லை, எனது தப்பில்லை, அதனால். ஸோ வி தப்பு பண்ணுற முந்தி ரீசன்ஸை க்ரியேட் பண்ணுறோம். இதனால் இது ஆனது, இதனால் இப்படி ஆனது, நான் அமைதி இல்லாதனால காரணம் அவங்க தான், எனக்கு கோவம் வரத்துக்கு இவங்க காரணம். இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டை ஸ்ட்ராங்காக வைக்காமல் இருக்கிறதுனால, அதாவது இவ்வளோ ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ நம்ம திங்க் பண்ணி அந்த திங்கிங் பின்னாடி அவ்வளோ ஃபீலிங்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால நாமளே நம்மளுடைய லைஃப்பை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப மிசரபிளாக உண்டாக்கி நாமளே நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அப்படி நம்மளே கஷ்டப்பட்டுட்டு இந்த கஷ்டத்துக்கு மற்றவங்க காரணம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் ரியலாக ஆக்சுவலாக என்னுடைய துன்பத்துக்கு, என்னுடைய இந்த மாதிரி மனநிலைக்கு நான் தான் காரணம். ஸோ ராஜ் யோகான்றது இதை நம்மளுக்கு விளக்கமாக புரிய வைக்கும்.
வேர் ஆம் ஐ ஸ்டாண்டிங், நான் எங்கே இருக்கேன் என் வாழ்க்கையில், நான் எங்கே இருக்கேன், நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், அந்த ரியல் ரீசன்ஸை நம்மளுக்கு புரிய வச்சு அதுலேருந்து ஒரு இல்யூஷன்லேருந்து நம்மளை வெளியே வர நல்ல ஹெல்ப் பண்ணும். இந்த ராஜயோக தியானத்தை பற்றி அழகாக விளக்கம் கொடுத்ததுக்கு நேர்கள் சார்பாக சிஸ்டர் நன்றி. தேங்க்யூ.